சார் அவங்க கூட்டணியில் அவங்கள சந்திச்சிருக்காங்க. எதுக்காக சந்திச்சாங்கன்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் தானே தெரியும். நம்ம ஒன்றும் அது கருத்து சொல்ல எந்த பொறுத்த மட்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி, ஒருதலை பட்சமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி, நாடெங்கும் கள்ளச்சாராயம் விற்கின்ற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி, கஞ்சா போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக மக்களுக்கு விரோதமான ஆட்சி. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். அதில் யார் வேணாலும் ஒருங்கிணைந்து சேர்ந்தால் என்னை பொறுத்த மட்டிலும் நான் வரவேற்பேன். சரிங்க சார். அடுத்த வாரம் அமித்ஷா இந்த தலைவர் வரதா இருக்கு சார். பிஎம்கே தலைவர் சந்திப்பாங்க, தேமுதிக பேசுவாங்க. அடுத்த வாரம் அமித்ஷா அவர்கள் வருவது நீங்க தான் என்கிட்ட சொல்றீங்க. இன்னும் அபிஷியலா எங்களுக்கு எந்த விதமான தகவலும் எங்களுக்கு வரல. வந்ததுன்னா யாரை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் உள்ளாட்சித்துறையில நிறைய முறைகள் நடந்திருக்கு. சில கேள்வி போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? நிச்சயமா அதை பத்தி விசாரிக்கப்பட வேண்டும். அதுல 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் இருக்கிறதாக சொல்றாங்க. நிச்சயமாக விசாரிக்கப்பட்டு அதுக்கான தீர்வுகள் நிச்சயமாக காணப்பட வேண்டும் என்பது. சென்னையில மழை பாதிப்பு அதிகமா இருக்கு. தமிழக அரசு முறையான நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இல்லையா? தமிழக அரசு என்னைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க? தமிழக அரசு நடவடிக்கை எல்லாமே அவருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சராக்க வேணும். அதற்கான நடவடிக்கைகள் தான் இன்னைக்கு கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. வேற அவங்க மக்களை பற்றி கவலைப்பட்டது மாதிரி எதுவும் தெரியல.